ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜேசி விக்டோரியா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் என்னோடய சர்விக்கல் ஸ்டிச் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் வந்துட்டு இதை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் சரி இன்றைக்கி ஃபைனலாக போட்டுடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் டிலே பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயான நடுவில் என்னோடய பேபி ஷேர் ஈவெண்ட்லாம் வந்துட்டு போச்சா. ஸோ அதனால் என்னால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. பேபி ஷேரே வந்துட்டு என்னால் vlog எடுக்க முடியல. நானும் லாங் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி முன்ன மாதிரி எதுவும் பண்ண முடியல அக்காவால். அதனால தான் வந்துட்டு பேபி ஷேரை வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் மட்டும்தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சமாக உங்களுக்கு நான் போடுறேன், ஓகேவா? இன்னொன்று, நான் பேபி ஷேருக்குன்னு பெருசாக ப்ரிப்பரேஷன்லாம் எதுவுமே பண்ணலை. ஷாப்பிங்லாம் எதுவுமே நான் வந்து போகல. ஏன்னா என்னால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்றதுனால. சாரி கூட பார்த்தீங்கன்னா என்னோட வெட்டிங் சாரி தான் வந்துட்டு நான் கட்டியிருந்தேன் என்னோட பேபி ஷேருக்கு. ஸோ அதனால எனக்கு ஏதோ அதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. பட் எனிவேஸ் பேபி ஷேர் நல்லாவே போச்சு. நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்னோட சர்விக்கல் ஸ்டிச் பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது டோட்டலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் அன்னைக்கு என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன், எனக்கு எப்படி போச்சு அப்படின்றது மட்டும்தான். நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த சர்விக்கல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நான் வந்து ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். உங்கள் டாக்டர் உங்களுக்கு வந்து அதை சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ பேசிக்கலி இந்த சர்விக்கல் ஸ்டிச் எதுக்காக போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்விக்ஸ் இருக்குது, ஒரு சர்விக்ஸ் லென்த் கம்மியாக இருக்குது, அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சியில் செகண்ட் ட்ரிமிஸ்டர் போல் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் எதனா ஆயிருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எதனா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து சர்விக்கல் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தட், ஓகேவா? ப்ரீடேர்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது வந்துட்டு ஒரு மைனர் ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து 12 to 14 வீக்ஸ் இருக்கிறப்போ இந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நான் சொன்ன அந்த காம்ப்ளிகேஷன் எதனா உங்களுக்கு மேபி இருந்துச்சு அப்படின்னா. அப்படி இல்லைன்னா போக போக வீக்ஸ் தாண்ட உங்களோட சர்விக்ஸ் சாஃப்ட் ஆகிடுச்சு, ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இது சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு என்னோடய சர்விக்ஸ் வந்து வீக்காக இருந்துச்சு அப்படின்றதுனால எனக்கு டாக்டர் வந்து நான் 12 to 13 வீக்ஸ் இருக்கிறப்போ எனக்கு இந்த ப்ரொசீஜர் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 45,000 ஆச்சு இந்த சர்விக் ஸ்டிச் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு நாள் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன், அட்மிட் ஆயிருந்தேன், எல்லாமே சேர்த்து எங்களுக்கு வந்து 45,000 வந்துட்டு ஆச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு எனக்கு 30+ வீக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எல்லாமே சேஃபாக நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ அதான், இதுதான் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் சர்விக் ஸ்டிச்சுக்கு. ஸோ இப்போ வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இது வந்து எங்களுக்கு நான் 11 வீக்ஸ் இருக்கிறப்பவே எனக்கு வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சர்விக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு வந்துட்டு இன்னொரு பேர் வந்து சர்விக்கல் என்சர்க்லேஜ் சர்ஜரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது. ஸோ அதான் நான் வந்துட்டு 11 வீக்ஸ் இருக்கிறப்போ எனக்கு வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நம்ம இந்த ப்ரொசீஜர் வந்துட்டு பண்ணணும், நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ சொல்லுங்கள், நம்ம வந்துட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்துட்டு நவம்பர் மந்த் வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரொசீஜர் பண்ணுறப்போ ஒரு 10 to 15 டேஸ் கிட்ட வந்துட்டு ரெஸ்ட்லேயே தான் வந்துட்டு இருக்கணும், ட்ராவல் எங்கேயும் கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படின்றது டாக்டர் சொல்லிட்டாங்க முன்னாடியே. அன்ஃபார்ச்சுனேட்லி நவம்பர் மந்த் வந்து எனக்கு அவ்வளோ ப்ரைடல் ஒர்க் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு நான் கேன்சல் இல்லை, சிலது கேன்சல் ஆகிடுச்சு, சிலது வந்துட்டு நான் வேற ஒருத்தவங்களுக்கு மாற்றி விடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. பயங்கரமான ஒரு மோசமான ஒரு ஃபேஸில் இருந்தேன் நான் அப்போது. ஏன்னா அஃப்கோர்ஸ் ப்ரெக்னென்சி ரொம்ப காஸ்ட்லி, உங்களுக்கே தெரியும். மாத்திரை மருந்து இந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்துட்டு எவ்வளோ காஸ்ட்லி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம ப்ரைவேட்டில் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு நான் ஒர்க்குக்கு போக முடியாதது வந்துட்டு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய லாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஓகே, நம்மளுக்கு வந்து ஹெல்த் முக்கியம், பாப்பா முக்கியம் அப்படின்றதுனால நான் என்னோடய ப்ரைட் எல்லாமே வந்துட்டு சிலது வந்து கேன்சல் ஆகிடுச்சு, சிலது வந்து நான் வேற ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு மாற்றி விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி போச்சு. ஸோ ப்ரொசீஜர் அன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா 7 o'clock வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை தண்ணி குடிக்கிறதோ எல்லாமே வந்துட்டு முடிச்சிடணும், மோஷன் பாஸ் பண்ணிட்டு வந்துடணும் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ நான் வீட்லேயே வந்துட்டு 7 o'clock முன்னாடி தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ராப் தண்ணி கூட வந்துட்டு பல்ல படக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் வர சொல்லியிருந்தாங்க. அண்ட் தேங்க் காட் மோஷனும் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு தான் போனேன். ஏன்னா வந்துட்டு இன்கேஸ் நம்ம வந்துட்டு மோஷன் போகாமல் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா அந்த ப்ரொசீஜருக்கு டேப்லெட் வந்து ஏதோ வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுவே வந்துட்டு ஒரு மாதிரி பயமாகவே இருந்துச்சு. அதனால் நல்ல வேலை நம்மளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் ஆகலை. எதுக்கு இது சொல்கிறேன்னா, அந்த டைமில் எனக்கு வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துட்டு இருந்துச்சு. ஆப்வியஸ்லி இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிமிஸ்டரில் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த டைம் எனக்கு அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்துச்சு. பட் தேங்க் காட்
அன்றைக்கி நான் வந்து தப்பிச்சிட்டேன் அதுலேருந்து. ஸோ அவங்க சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் 7 o'clock முன்னாடி சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போயாச்சு, அட்மிட் ஆயாச்சு. போனதுமே என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்துட்டு ட்ரிப்ஸ் வந்துட்டு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரிப்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ஏறிட்டு இருந்துச்சு, மற்றபடி தண்ணி குடிக்கக்கூடாது. இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து அனஸ்தீசியா கொடுத்துருவாங்களே, ஸோ அதுக்காக வந்துட்டு தண்ணி எதுவும் குடிக்கக்கூடாது. அதை நான் அப்புறம் சொல்கிறேன் என்ன கதைன்னு, ஓகேவா? ஸோ அதான் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 3 o'clock போல் இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்குமே எனக்கு வந்து ட்ரிப்ஸ் வந்து ஏறிட்டே இருந்துச்சு. ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு 2 or 1 hourக்கு முன்னாடி ஒரு நர்ஸ் வந்தாங்க. அவங்க வந்துட்டு ஃபுல்லாக எனக்கு இந்த ஹேர் ரிமூவ் பண்ணுறது, அந்த க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் என்னோடய செஸ்ட்லேருந்து என்னோடய தொடை வரைக்குமே வந்துட்டு அவங்க ஹேர் ரிமூவ் பண்ணாங்க. ரொம்ப ஆக்வர்டாக, ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக தான் இருந்துச்சு, பட் வேறு வழி இல்லை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு போச்சா. அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக ஒரு 3 or 3:30 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆப்ரேஷன் தியேட்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ சைன்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு நான் ஆப்ரேஷன் தியேட்டர் வந்துட்டு போனேன். இல்லை, ஆக்சுவலி என்னென்னா பக்கத்தில் ஆப்ரேஷன் தியேட்டர் பக்கத்தில் வந்துட்டு அப்சர்வேஷன் ரூம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அங்கே வந்துட்டு என்னை படுக்க வச்சுருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு. எனக்கு வந்துட்டு அங்கே படுத்துட்டு இருக்க டைமெல்லாம் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. நானே வந்து தானாக அழுகுறேன். அப்புறம் சரி ஓகே எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு என் மனசை வந்து திடப்படுத்திக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே தனியாக இருந்தேன் அங்கே, ஓகேவா? கொஞ்சம் நேரத்துக்கு என் கையில் வந்துட்டு பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ என்னோட பிபி, அதுக்கப்புறம் பல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரேண்டமாக செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க சைட் பை சைட். பல்ஸ் ஆக்சிமீட்டர் தானே அது பேர், தெரியல. எதனா பேர் தப்பாக சொல்லிட்டேன்னா கோச்சிக்காதீங்க. நான் ஒரு மாதிரி சைலண்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்குல்ல, ஏன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப பேச முடியல, மாதிரி மூச்சு வாங்குது, அதனால தான் கண்டுக்காதீங்க. ஸோ அதான் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த அப்சர்வேஷன் ரூமில் படுத்திருந்தேன். அப்புறமா ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் என்னை வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ பிளாடர்லாம் ஃபுல்லாக எம்டி பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வந்துட்டு அக்கா போகிறேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நாள் அது. எனக்கு பயங்கர ஜில்லுன்னு இருந்துச்சு, பயங்கர கோல்டாக இருந்துச்சு, அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. நிறைய லைட் இருந்துச்சு, ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. அது பேர் என்ன, டேபிள், அது மேலே தான் படுக்க சொல்லியிருந்தாங்க. ஐ மீன் அந்த பெட்டு, அது மேலே ஏறி படுக்க சொன்னாங்க. படுத்தாச்சு. கை ரெண்டுத்தையும் வந்துட்டு இப்படி வச்சுக்க சொன்னாங்க அந்த ஸ்டாண்ட் மேலே. ஒரு கையில் வந்து அந்த ட்ரிப்ஸ் போன அந்த இது இருந்துச்சு, இன்னொரு கையில் வந்துட்டு அந்த நான் சொன்னல அந்த மீட்டர், பல்ஸ் ஆக்சி மீட்டர், அது வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் கால் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டோட அந்த லென்த்தும் வந்து அவங்க செக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அனஸ்தீசியா போடுறதுக்கு வந்துட்டு டாக்டர் வந்திருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி எனக்கு இதுக்கு கொடுத்த அனஸ்தீசியா பார்த்திங்கன்னா ஸ்பைனல் அனஸ்தீசியா. நான் வந்து சர்விக் ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் யூடியூப் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருந்தேன், ஓகேவா? அதில் சில பேரோட சர்விக் ஸ்டிச் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். அவங்களாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த மயக்கம் ஆவாங்கள்ல, அந்த அனஸ்தீசியா கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்துட்டு ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் எனக்கு அந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாக நான் வந்துட்டு கான்ஷியஸோடு தான் இருந்தேன். பட் மறுத்து போச்சு எனக்கு. என்னோடய தொப்புள் கீழே என்னோடய கால் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்துட்டு மறுத்து போயிடுச்சு. தேங்க் காட் எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த மயக்கமாகிற அந்த இது வந்து கொடுக்கல. ஏன்னா எனக்கு வந்து அது ஏதோ வந்து ஒரு பயம், ஃபுல்லாக மயங்கிட்டோம்னா என்ன ஆகுறது, திடீர்னு நம்ம எந்திரிச்சிக்காமலே போயிட்டோம்னா என்ன ஆகுறது, அந்த மாதிரிலாம் எனக்கு தோணும். பட் நல்ல வேளை எனக்கு வந்து ஸ்பைனல் அனஸ்தீசியா தான் கொடுத்தாங்க. பட் டு பி வெரி ஆனஸ்ட், ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம்னா அதுதான். ஸோ இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா வந்துட்டு இந்த சிசேரியனுக்கெல்லாம் போடுவாங்க தெரியுமா, இந்த ஸ்பைனலில் போடுவாங்களே அந்த ஊசி, அந்த அனஸ்தீசியா பயங்கர பெயினாக இருந்துச்சு. நான் வந்துட்டு என்னை வந்து இப்படி குனியாக சொல்லிட்டாங்க, ஓகேவா? குனிஞ்சிட்டு பின்னாடி வந்துட்டு அவங்க போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அந்த போனில் வந்து அந்த இன்ஜெக்ஷன் இறங்குற அந்த ஃபீல் தெரியுது. எனக்கு அந்த பெயின் பேர் பண்ணிக்கவே முடியல. நான் வந்துட்டு அங்கேயே உட்காந்து அழுகுறேன், ஓகேவா? கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. அப்புறம் என்னோட அந்த கைனாக் அவங்க வந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் என்னை பேசிஃபை பண்ணாங்க. எல்லாமே டாக்டர்ஸாக இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாங்க. ஸோ அனஸ்தீசியா வந்துட்டு அது ஆல்மோஸ்ட் ஒரு 2 minutes கிட்ட வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறமா முடிச்சிட்டதுக்கப்புறம் அவங்க என்னை படுக்க வச்சுட்டாங்க. எனக்கு வந்துட்டு எனக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சுது. என்னோடய பாடி வந்துட்டு லோவர் பாடி அது என்ன சொல்லுவாங்க, மறுத்து போகிறது, அந்த ஃபீல் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறுத்து போகிறது, ஓகேவா? ஸோ டோட்டலாக மறுத்து போனதுக்கப்புறம் படுக்க வச்சுட்டாங்க. என்னோடய 2 காலும் அந்த 2 ஸ்டாண்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டாங்க.
எனக்கு வந்து முன்னாடி வந்து ஸ்க்ரீன் வந்து வச்சுட்டாங்க. ஸோ தட் என்னால் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியல. ஆனால் ப்ரொசீஜர் நடக்கிறப்போ ஃபுல்லாகவே நான் வந்துட்டு முழிச்சு தான் இருந்தேன். நான் அப்போ தான் படுத்திருப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு 10 minutes மேக்ஸிமம் ஆயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு ஃபீலிங்குமே இல்லை. அவங்க ஸ்டிச் போட்ட அந்த ஃபீலிங் கொஞ்சம் கூட வந்துட்டு எனக்கு இல்லை. ஸோ முடிஞ்சிருச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப குளிர் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில். அந்த குளிரில் வந்து எனக்கு எதோ இங்கே ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வந்துருச்சு. அப்புறம் நர்ஸ் தான் வந்துட்டு, ஐயோ இந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. என்னென்னா எனக்கு வந்து வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா, நர்ஸ் வந்துட்டு அவங்கள நான் கூப்பிட்டு அவங்க வந்துட்டு அந்த இது பிடிச்சிருந்தாங்க, அந்த பிளேட்டோ பேலட்டோ அது வந்து பிடிச்சிருந்தாங்க நான் வாமிட் பண்ணுறதுக்கு. நான் வாமிட் பண்ணும்போது அவங்க மேலே தெரிச்சுது. ஓகேவா, ஆனால் அவங்க கொஞ்சம் கூட வந்துட்டு அதை அருவறுப்பு படாமல், இப்போது லைக் யாருன்னா நம்ம மேலே எதனா துப்பிட்டாங்க, இல்லை நம்ம மேலே நம்ம வாமிட் எடுக்கிறது நம்ம மேலே தெரிக்குது அப்படின்னா நம்ம ரியாக்ட் பண்ணுவோம்ல, பேக் போவோம், ஒரு எதனா ஒரு ரியாக்ட் பண்ணுவோம்ல. அவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே ரியாக்ட் பண்ண ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. எனக்கு வந்து அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலும் பத்தாது, அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்க எல்லா நர்ஸுமே. நிஜமாவே நர்ஸ் ஜாப் வந்துட்டு பயங்கர டஃப். அன்றைக்கி தான் வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சகிப்புத்தன்மை வந்து அதுக்கு தேவை அப்படின்றது. எல்லா நர்ஸஸ்க்குமே வந்துட்டு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அதான் எனக்கு வந்துட்டு வாமிட் வந்துடுச்சு. அந்த வாமிட்லேயும் தண்ணி மட்டும்தான் வந்துருந்துச்சு. அது ஏதோ எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஓவர் குளூரில் எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சு எனக்கு வாமிட் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான். ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை வந்துட்டு அப்சர்வேஷன் ரூமில் வந்துட்டு வச்சாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 hours கிட்ட அங்கே வச்சாங்க. எனக்கு அதுதான் வந்து ரொம்ப அழுக வந்துருச்சு. ஏன்னா எனக்கு ஃபுல்லாக லோவர் பாடி மறுத்து போயிருந்துச்சு. என்னால் ஏஞ்சிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு வந்து எப்போடா என்னை வந்துட்டு கூப்பிட்டு போவீங்க, ரூமுக்கு எப்போடா கூப்பிட்டு போவீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. நானும் நர்ஸ் வர்றப்போ போகிறப்போலாம் எப்போ கூப்பிட்டு போவீங்க, இதோ போயிடலான்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 3 hours ஆயிடுச்சு. அந்த 3 hoursக்குள்ளே நான் வந்துட்டு லைட்டாக தூங்கி எழுந்திரிச்சேன் எனக்கே தெரியாமல். அதுக்கப்புறம் வந்துட்டு லோவர் பாடி வந்துட்டு மறுத்து போயிடுச்சுல. ஸோ எதுக்கு வந்து பிளாடர் எம்டி பண்ணிவிட்டு மோஷன் பாஸ் பண்ணிட்டுலாம் வர சொன்னாங்க அப்படின்னா, நம்மளோட லோவர் பாடி வந்துட்டு ஃபுல்லாக மறுத்து போயிடும் இல்லையா. ஸோ நம்மளை அறியாமலே வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணுறது, மோஷன் பாஸ் பண்ணுறது வந்துடும். ஸோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்மளை ஃபர்ஸ்ட் டே பிளாடர் எம்டி பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. எனக்கு வந்துட்டு என்னாச்சுன்னா கிராஜுவலாக அந்த 3 hours வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மறுத்து போகிற சென்சேஷன் மைல்டாக ரிலீஸ் ஆகிற அந்த ஃபீல் தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. அப்போ திடீர்னுட்டு என்னவோ எனக்கு வந்துட்டு என் தொடையெல்லாம் ஈரமாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கே தெரியும், நான் வந்துட்டு எனக்கு தெரியாமலே நான் வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணியிருக்கேன் அந்த டைம் அப்படின்றது. ஸோ ஒரு மறக்க முடியாத அன்ஃபர்கெட்டபிளான ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்குது இதெல்லாம். பட் ஸ்டில் என்னென்னலாம் வந்துட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் இந்த குட்டி குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறதுக்குள்ளே. ஸோ அதான் அங்கே வந்துட்டு ஒரு 2 to 3 hours கிட்ட அந்த மாதிரி போச்சு. நான் எனக்கே தெரியாமல் யூரின்லாம் பாஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்புறம் ஃபைனலி என்னை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச்சரில் மாட்டிட்டு என்னை வந்துட்டு கீழே, அதாவது நாங்கள் அட்மிட் ஆகிருந்தால் அந்த ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு மாதிரி அரைபோதையில் இருந்த மாதிரியே தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ரொம்ப ரொம்ப அன்கான்ஷியஸ்க்குலாம் வந்து போகல, கொஞ்சம் நார்மலாக இருந்த மாதிரி தான் இருந்தேன். போனாங்க அங்கே வந்து என்னை பெட்டில் மாற்றினாங்க. அதுக்கப்புறமும் வந்துட்டு என்னை சாப்பிட சொல்லலை, சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் 7 o'clock முன்னாடி சாப்பிட்டது. ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணதே வந்து 3 o'clock மேலே தான். அதுக்கப்புறம் ஒரு 3 hours வரைக்குமே நான் அப்சர்வேஷனில் இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 7:38 கிட்ட ஆயிடுச்சு நான் திரும்பி ரூமுக்கு இங்கே வரத்துக்கு. அது வரைக்குமே நான் சாப்பிடல. அதுக்கப்புறமும் வந்துட்டு ஒரு 1 or 2 hours கழிச்சு தான் சாப்பிடணும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. எதனாலனா இன்கேஸ் வந்துட்டு நம்ம வாமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரெஷர் ஆகும்ல. ஸோ அதனால் வாமிட் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 2 hours கேப் விட்டுட்டு தண்ணி குடிக்கிறதோ இல்லை சாப்பிட்றதோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எப்போடா வந்து 2 hours ஆகும், தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. என் கூட என்னோட ஹஸ்பண்ட், என் அப்பா அம்மா, என் தம்பி எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அப்படியே அந்த மறுத்து போன ஃபீலிங்கும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு போயிடுச்சு ஃபுல்லாக. அண்ட் இந்த ஸ்டிச் பெயின் வந்து எனக்கு சுத்தமாக கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. அது வந்துட்டு அந்த சர்விக்ஸில், அதாவது அந்த கர்ப்பப்பை வாய் இருக்குல்ல, அங்கே போட்டிருக்காங்க அப்படின்றதுனால எனக்கு அது சுத்தமாக அந்த பெயினே வந்து இப்போ வரைக்கும் நான் அந்த பெயின் ஃபீல் பண்ணதே இல்லை. எப்போனா ரொம்ப ரேர் கேசஸில் வந்துட்டு நான்
தப்பாக உக்காந்துருக்கேன், பொசிஷன் ஏதோ மாற்றி உக்காந்துருக்கேன் அப்படின்றப்போ அதில் இடிக்கும்போது லைட்டாக சுருக்குன்ற மாதிரி இருக்கும். மற்றபடி எனக்கு அது ஒரு அந்த ஃபீலிங்கே இல்லை, பெயின்ஃபுல் ஃபீலிங்கே இல்லை. ஸோ அதான் நான் வந்துட்டு அந்த ப்ரொசீஜர் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட ஒரு 2 hours கழித்து தான் வந்துட்டு சாப்பிட சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 hours எப்படியோ அதுவும் முடிஞ்சிருச்சு. ஃபைனலி நான் வந்து தண்ணி குடித்தேன். அதுக்கப்புறம் இட்லி சாப்பிட்டேன் அன்னைக்கு. இது சொல்ல மறந்துட்டேன். ப்ரொசீஜர் முடித்த உடனே பார்த்திங்கன்னா அந்த டாப்லர் ஸ்கேன் இருக்கும்ல, ஐ மீன் குட்டியாக ஒரு மிஷின் மாதிரி, அதை வச்சு பாப்பாவோட ஹார்ட் பீட் பார்த்தாங்க. பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் என்னை வந்துட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இது வந்துட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அதான் நைட் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே வந்து சைடில் திரும்பி படுக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக படுத்திருந்தேன். எனக்கு என்ன பெயினாக இருந்துச்சு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, ஸ்பைனல் அனஸ்தீசியா போட்டாங்களே, எனக்கு அதுதான் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. பயங்கரமான இடுப்பு வலி அன்னைக்கு சொல்ல முடியல. இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேற படுக்க சொல்லிட்டாங்க, அது இன்னும் பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஒரு நைட் வந்துட்டு நான் கடக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அவ்வளோ மோசமான ஒரு நைட் இது. பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு என்னோடய இடுப்பு மட்டும்தான். மற்றபடி எனக்கு இந்த ஸ்டிச் பெயின் சுத்தமாக கிடையாது. சரியா வந்துட்டு என்னால் அன்றைக்கி தூங்க முடியல. ஒரு மாதிரி ஹாஃப் ஸ்லீப்லேயே தான் இருந்தேன். ஏஞ்சி கொஞ்ச நேரம் உட்காந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் அன்றைக்கி போச்சு. அப்புறம் காலையில் ஒரு 7 மணிக்கா நர்ஸ் வந்தாங்க. வந்து அவங்க இன்ஜெக்ஷன் வந்து ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 9:30 போல் பார்த்திங்கன்னா எங்கள் கைனகாலஜிஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க எப்போவுமே செக்கப் போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்கேன் காமிப்பாங்க, பாப்பாவோட ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்கு, பெரிய ஸ்கேனில். ஓகேவா, அதில் வந்துட்டு பாப்பாவை செக் பண்ணிவிட்டு எல்லாமே சேஃபாக இருக்குது அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எங்களை வீட்டுக்கு காமிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு போச்சு. சர்விக் ஸ்டிச் பண்ணறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ரோஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் டேப்லெட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் சர்விக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இப்போது க்ரோத் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வரைக்குமே வந்து அந்த ப்ரோஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனரி டேர்ம்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த சர்விக் ஸ்டிச் எல்லாம் போட்டது. பிகாஸ் ப்ரீடேர்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த ஸ்டிச் வந்து எப்போ ரிமூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெலிவரி நெருங்குற டைமில் வந்துட்டு இந்த ஸ்டிச்சை வந்துட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து எப்படி 12 to 13 வீக்ஸ் இருக்கிறப்போ ஸ்டிச் போட்டாங்க. நான் வந்து 36 or 37 வீக்ஸ் க்ராஸ் பண்ண அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான். ரொம்ப நாள் ஆச்சா, எதெல்லாம் எனக்கு மைண்டில் ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்டிச் பற்றி கேட்டுருந்தீங்க. ஸோ அதனால் இன்னொன்று என்னென்னா, இது ரொம்ப பயமாக இருக்கும் ஓகேவா போடுறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஆஃப்கோர்ஸ் உங்கள் ப்ரைவேட் பார்ட்டில் வந்துட்டு போட போகிறாங்க அப்படின்றதுனால ஒன்று கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், இன்னொன்று பயம் இருக்கும் வலிக்குமா அப்படின்ட்டு. பட் எதுவுமே பெயின் கிடையாது. போடுறப்பவும் பெயின் தெரியல, எனக்கு ஹீலிங் ப்ராசஸ் அப்பவும் பெயின் சுத்தமாக தெரியல. எல்லாமே வந்துட்டு நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு தைரியத்தை வர வச்சுட்டு போங்க ஓகேவா. இன்கேஸ் உங்கள் டாக்டர் வந்து சர்விக் ஸ்டிச் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓகேவா. அவ்வளோதான். வேறு எதனா மறந்துட்டேனா இல்லை எதனா சொல்லலையா, சொல்லாமல் விட்டேனா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். நான் வந்துட்டு இந்த வீடியோ இங்கே வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப மூச்சு வாங்குது, பேச முடியல. நான் வந்து அடுத்து என்னோடய செகண்ட் ட்ரைமிஸ்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா என்னோடய செகண்ட் ட்ரைமிஸ்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோடய தேர்ட் ட்ரைமிஸ்டர் இன்னும் 1 month தான் இருக்குது பாப்பா வர்றதுக்கு. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கேன். ஸோ அதான் மெயினாக அதனால தான் ரொம்ப எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பெருசாக எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். அண்ட் இதுக்கு ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்விக் ஸ்டிச்சுக்கு ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வேறு மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா 10 to 15 days ரெஸ்ட் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் 10 to 15 days மட்டும்தான் ரெஸ்ட்டில் இருந்தேன். மற்றபடி நார்மலாக சின்ன சின்ன மைல்டு ஒர்க்ஸ் பார்க்குறேன். ஹெவியான ஒர்க், ரொம்ப வெயிட் தூக்கிறது, ஓடுறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது, பண்ணுறதில்ல. நானும் வெளியே ட்ராவல் பண்ணுறதே சுத்தமாக விட்டுட்டேன். நான் ப்ரைடல் ஒர்க்குமே பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் மந்த் வரைக்கும் ப்ரைடல் ஒர்க்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த மந்த்லேருந்து தான் கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கேன். ஸோ அதான் நார்மலாக சின்ன சின்ன ஒர்க்ஸ் மட்டும் பண்ணலாம். பட் உங்களுக்கு உங்கள் டாக்டர் சர்விக் ஸ்டிச் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்துட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க. என் டாக்டர் எனக்கு இந்த மாதிரி தான் சொன்னாங்க, 15 days மட்டும் ரெஸ்ட் போதும்,
மித்தபடி நார்மலாக இருங்க அப்படின்ட்டு. வாக் கூட பண்ண சொன்னாங்க, பட் என்னால் தான் முடியல. ஓகேவா, அவள் தான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.